எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டமோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அதிமுக. சொந்த காலில் நிற்கின்ற கட்சி அதிமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலிருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதிமுக ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம்னு சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது. இன்றைக்கு இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகிற பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அந்த பயம், அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது. அதனால் என்ன பேசுவது என்றே பேசாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்லை, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அதிமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, அதே போல வேலையில்லா நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு ஆண்டு விலையில்லாம அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லைங்க. ஒரு வருஷம் தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டன. 1 ரூபாய் வருவாய் கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் வரவு டாஸ்மாக் அந்த கடையிலிருந்து வருமானம் வரும். ஒரு ஆண்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டது. ரோட் டிரான்ஸ்போர்ட், அதுல அரசுக்கு வருவாய் வரும். பத்திரப்பதிவு, ஒரு ஆண்டு பத்திரப்பதிவு கிடையாது, அதிலிருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது. பெட்ரோல் டீசல், அதிலிருந்து வருவாய் அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி அதுவும் கிடையாது. எக்ஸைஸ் வரி எதுவும் கிடையாது. ஒன்றுமே வரியே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.